Hi friends, எல்லாரும் சூப்பரா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க ஏற்கனவே ஒரு ஜாப்ல இருக்கீங்க அப்படின்னா அந்த ஜாபை குவிட் பண்ணாம நீங்க பண்ணக்கூடிய பிசினஸ் ஐடியாஸ் தான் இந்த வீடியோல நான் சொல்ல போறேன். அந்த ஜாபுக்கும் எந்தவித ப்ராப்ளமும் வராம உங்களுக்கு இருக்கிற லிமிட்டட் டைம்ல உங்ககிட்ட இருக்கிற ஒரு சின்ன ஸ்மால் இன்வெஸ்ட்மெண்ட்டை வச்சு நீங்க பண்ணக்கூடிய பிசினஸ் ஐடியாஸ் பிளஸ் ஃபியூச்சர்ல நீங்க ஃபுல் டைமா இந்த பிசினஸை ஒரு டெவலப் பண்ணிட்டீங்க, ஒரு 2 years 3 years இதை நீங்க டெவலப் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா ஃபியூச்சர்ல ஃபுல் டைமா நீங்க எடுத்து பண்ணக்கூடிய பிசினஸ் ஐடியாஸ் தான் இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். நீங்க ஏற்கனவே ஒரு ஜாப்ல இருக்கீங்க, ஒரு பாசிவ் இன்கம் ஜென்ரேட் பண்ணணும், ஒரு செகண்ட் இன்கம் ஜென்ரேட் பண்ணணும் அப்படின்ற மாதிரியான ஒரு தாட்ல இருக்கீங்க அப்படின்னா திஸ் வீடியோ இஸ் ஃபார் யூ. இந்த வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு இதுல சொல்ல போற இன்ஃபர்மேஷன் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்மளோட சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சேனலை கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி மணி மேனேஜ்மெண்ட் சம்பந்தமா ஃபினான்ஷியல் வீடியோஸ், மார்க்கெட்டிங் வீடியோஸ் ரெகுலரா நம்மளோட சேனல்ல நம்ம பப்ளிஷ் பண்ணிட்டே இருக்கோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒரு ஜாபுக்கு போய்கிட்டே நம்ம சைடு இன்கமா நம்ம ஏர்ன் பண்றதுக்கு, ஒரு பாசிவ் இன்கம் நம்ம ஏர்ன் பண்றதுக்கு நம்ம பார்க்க போற ஃபர்ஸ்ட் ஐடியா பாத்தீங்க அப்படின்னா ஒரு வெப்சைட் நமக்குன்னு சொல்லி கிரியேட் பண்ணி வச்சுக்கிறது. இப்போ நீங்க வெப்சைட் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு இ-காமர்ஸ் வெப்சைட்டா இருக்கலாம், இல்ல ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கக்கூடிய ஒரு வெப்சைட்டா இருக்கலாம், இல்ல ஒரு பிளாகிங் வெப்சைட்டா இருக்கலாம். இப்போ நீங்க உங்களுக்கு ரைட்டிங் ஸ்கில் இருக்கு அப்படின்னா நீங்க பிளாக்ஸ் ரெகுலரா நீங்க எழுதி உங்க வெப்சைட்ல நீங்க அப்டேட் பண்ணிட்டே வரீங்க அப்படின்னா அந்த பிளாக்ஸை ரீட் பண்றதுக்காக விசிட்டர்ஸ் வெப்சைட் விசிட் பண்ணுவாங்க. ஸோ வெப்சைட்ல நீங்க உங்களோட ஆட் மூலியமா உங்களுக்கு இன்கம் ஜென்ரேட் ஆகும். அதுல நீங்க ஒரு ப்ராடக்ட்ஸ் நீங்க சேல்ஸ் பண்றீங்க அப்படின்னா அது மூலியமா உங்களுக்கு இன்கம் ஜென்ரேட் ஆகும். நிறைய இப்போ வெப்சைட் அப்படின்றது ஒரு ஆன்லைன் ஸ்டோர் மாதிரி. ஸோ நீங்க வெப்சைட்குள்ளார நீங்க என்ன சர்வீஸ் கொடுக்குறீங்க, நீங்க என்ன ப்ராடக்ட் செல் பண்றீங்க அப்படின்றத நீங்க உங்களுக்கு விசிட்டர்ஸ் உள்ள வர ஆரம்பிச்சாங்க அப்படின்னா அது மூலியமா உங்களுக்கு பிசினஸ் ரெஃபரல்ஸ் வர ஆரம்பிக்கும். சப்போஸ் உங்களுக்கு வீடியோ கண்டென்ட் கிரியேட் பண்றது உங்களோட பேஷனா இருக்கு, ஒரு இன்ட்ரெஸ்டா இருக்கு அப்படின்னா ஒரு யூடியூப் சேனல் மூலியமா இல்ல வீடியோ கண்டென்ட் கிரியேட் பண்ற பிளாட்ஃபார்ம்ஸ் மூலியமா, இப்போ இன்ஸ்டாகிராம் மூலியமா, ஃபேஸ்புக் மூலியமாவும் உங்களால டிராஃபிக் உங்க வெப்சைட்டுக்கு கொண்டு போக முடியும். இல்ல எனக்கு ரைட்டிங் ஸ்கில்லும் கிடையாது, என்னால வீடியோவும் பண்ண முடியாது, என்னால பேசதான் முடியும் அப்படின்னா நீங்க ஒரு பாட்காஸ்ட் சேனல் மாதிரி ஆரம்பிச்சு அது மூலியமா உங்க வெப்சைட்டுக்கு நீங்க உங்களோட டார்கெட் ஆடியன்ஸை ஒரு டிராஃபிக் நீங்க கொண்டு போகலாம். செகண்ட் பிசினஸ் ஐடியா பாத்தீங்க அப்படின்னா ரெஃபரல் மார்க்கெட்டிங் கன்சல்டன்ட் பிசினஸ். சோஷியல் மீடியால உங்களை எஸ்டாப்ளிஷ் பண்றதுதான் இதுல முக்கியமான விஷயம். நீங்க சோஷியல் மீடியால உங்களோட பிளாட்ஃபார்ம் நீங்க சூஸ் பண்ணி உங்களுக்கு யூடியூப் கரெக்டா இருக்கும் அப்படின்னா யூடியூப் சூஸ் பண்ணுங்க, இல்ல ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் கரெக்டா இருக்கும், இல்ல லிங்க்டின் கரெக்டா இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு எந்த பிளாட்ஃபார்ம் கம்ஃபர்டபுளா இருக்குமோ நீங்க அதை சூஸ் பண்ணலாம். உங்களோட நாலேஜை நீங்க ரெகுலரா நீங்க ஷேர் பண்ணிட்டே இருங்க. இனிஷியலா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஃப்ரீ டைம் அண்ட் ஸ்பேர் டைம்ல இந்த சோஷியல் மீடியா பிரசன்ஸை உங்களால கண்டிப்பா பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு இருக்கக்கூடிய நாலேஜ் அண்ட் உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த எக்ஸ்பீரியன்ஸை தான் நீங்க ஷேர் பண்றீங்க. ரெகுலரா நீங்க கண்டென்ட் ஷேர் பண்றது மூலியமா, உங்களோட இன்ட்ரெஸ்ட்டை நீங்க ஷேர் பண்றது மூலியமா, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை நீங்க ஷேர் பண்றது மூலியமா, ஸோ உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் தேவைப்படுற சர்வீஸ் தேவைப்படுற பீப்புள் உங்களை ஃபாலோ பண்றாங்க அப்படின்னா அதுல இருந்து உங்களுக்கு ஒரு செகண்ட் இன்கம் வர்றதுக்கு, அதுல உங்களுக்கு நீங்க அது ரிலேட்டடா இருக்கக்கூடிய சர்வீசஸ் நீங்க ரெஃபரல் நீங்க பண்றதுக்கு, ஒரு கன்சல்டிங் பண்றதுக்கு, உங்களுக்கு இன்கம் ஜென்ரேட் பண்றதுக்குரிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஸோ நீங்க இனிஷியலா உங்களுக்கு ஒரு பார்ட் டைமா நீங்க பண்றீங்க அப்படின்னா இதுல இருந்து இன்கம் ஜென்ரேட் பண்றதுக்குரிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு அதிகமா இருக்கும் போது நீங்க ஃபுல் டைமா எடுத்து நீங்க பண்ணலாம். ஸோ அது உங்களோட ரெக்யர்மெண்ட்ஸ் பொறுத்து நீங்க உங்களுக்கு ஒரு கிளையண்ட் பேஸ் நீங்க டெவலப் பண்ணிட்டீங்க, உங்களுக்கு நிறைய கிளையண்ட்ஸ் உங்களை ஃபாலோ பண்றாங்க. ஸோ நீங்க கொடுக்கக்கூடிய சர்வீஸ்க்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு, அதுக்கு நிறைய டிமாண்ட் இருக்கு அப்படின்னா நீங்க ஃபுல் டைமா எடுத்துக்கோ நீங்க பண்ணலாம். மூணாவது பிசினஸ் ஐடியா பாத்தீங்க அப்படின்னா இன்வெஸ்டிங் இன் ஸ்மால் பிசினஸ். ஸ்டார்ட் அப்ல நம்ம இன்வெஸ்ட் பண்றது. நம்மளோட ஃப்ரெண்டோ ரிலேட்டிவோ ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றாங்க, ஒரு ஸ்மால் பிசினஸ் இப்போ அவங்க ஒரு நல்ல ப்ராஜெக்ட் வச்சிருக்காங்க, அவங்களோட ஸ்டார்ட் அப் நல்லா வரும் அப்படின்ற மாதிரியான கான்ஃபிடன்ஸ் உங்களுக்கு இருக்கு. இதுல கண்டிப்பா ஒரு ப்ராஃபிட் ஏர்ன் பண்ண முடியும், ஃபியூச்சர்ல இதுக்கு நல்ல ஸ்கோப் இருக்கு, நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு அப்படின்ற மாதிரியான கான்ஃபிடன்ட் உங்களுக்கு இருக்கு, அவங்க மேல ஒரு ட்ரஸ்ட் இருக்கு, ஒரு கிரெடிபிலிட்டி இருக்கு அப்படின்னா அதுல ஒரு இன்வெஸ்டரா நீங்க இருக்கிறது மூலியமா நீங்க ப்ராஃபிட் ஏர்ன் பண்ண முடியும். இப்போ ஜாப்ல இருந்து நம்ம தனியா பிசினஸ் பண்ண முடியாது, நமக்கு டைம் இல்லை அப்படின்ற மாதிரி இருக்கு. பட் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை நம்ம ஒரு பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்ணி அதுல இருந்து நம்ம ஒரு ப்ராஃபிட் மாதிரி எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு மைண்ட் செட்ல இருக்கீங்க அப்படின்னா இந்த ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஒன்லி திங் நீங்க இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய பிசினஸ் ஒரு நல்ல பிசினஸா இருக்கணும், நல்ல ஒரு பொட்டன்ஷியலான ஒரு பிசினஸா இருக்கணும். நீங்க இப்போ கொலாபரேட் பண்ணக்கூடிய உங்களோட ஃப்ரெண்டா இருக்கட்டும், ரிலேட்டிவா இருக்கட்டும், அவங்க உங்களுக்கு ட்ரஸ்ட் வர்த்தியான பர்சனா இருக்கணும். நெக்ஸ்ட் ரியல் எஸ்டேட் ரெண்டல். இப்போ நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டியை ரெண்ட்டுக்கு கொடுக்கறது மூலியமா நம்ம ஒரு சைடு இன்கம், பாசிவ் இன்கம் நம்ம ஜென்ரேட் பண்ண முடியும். இப்போ டூரிஸ்ட் பிளேஸ்ல உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி இருக்கு அப்படின்னா அதை ஒரு ஹோம் ஸ்டே மாதிரி, ஒரு காட்டேஜ் மாதிரி நீங்க ரெண்ட்டுக்கு கொடுக்கறது மூலியமாவும் உங்களால ஒரு சைடு இன்கம் இதனால ஜென்ரேட் பண்ண முடியும். நீங்க ப்ராப்பர்ட்டி பர்ச்சேஸ் பண்றீங்க,
அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த டூரிஸ்டுக்குன்னு சொல்லி தனியா இருக்கக்கூடிய வெப்சைட், ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஏர்பிஎன்பி அப்படின்ற மாதிரியான வெப்சைட்ஸ் இருக்கு. அதுல நீங்க மெம்பர்ஷிப் எடுத்துட்டீங்க அப்படின்னா, இப்போ நீங்க டூரிஸ்ட் பிளேசஸ்ல இருக்கீங்கன்னா அது மூலியமாவே உங்களுக்கு டைரக்ட் புக்கிங்ஸ் வரக்கூடிய சான்சஸ் வந்து இருக்கு. இப்போ வந்து நீங்க ஒரு பாப்புலரான பிளேசஸ்ல உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி இருக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் சென்னையில உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி இருக்கு, இல்ல பாண்டிச்சேரியில உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி இருக்கு, இப்போ கன்னியாகுமரியில ப்ராப்பர்ட்டி வச்சிருக்கீங்க, இல்ல கொடைக்கானல் ஊட்டில நீங்க ப்ராப்பர்ட்டி வச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு டிராவல் வெப்சைட்ல நீங்க மெம்பர்ஷிப் எடுக்கிறது மூலியமா உங்களுக்கு இது மூலியமா டைரக்டா அவங்க வந்து புக்கிங்ஸ் வந்து கிடைக்கிறதுக்குரிய வாய்ப்புகள் வந்து அதிகமா இருக்கு. இல்ல லோக்கல்ல உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி இருக்கு, ஒரு கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டியா இருந்தாலும் சரி, இல்ல ரெசிடென்ஷியல் ப்ராப்பர்ட்டியா இருந்தாலும் சரி, அதை வந்து நீங்க வந்து ரெண்ட்டுக்கு கொடுக்கறது மூலியமா, லீஸ்க்கு கொடுக்கறது மூலியமா உங்களால சைடு இன்கம் வந்து உங்களால ஜென்ரேட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்வெஸ்டிங் அண்ட் ஸ்டேக்கிங். இப்போ இன்வெஸ்டிங் அண்ட் ஸ்டேக்கிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ வந்து ஸ்டாக் மார்க்கெட் அண்ட் கிரிப்டோ கரன்சி ரெண்டு விஷயத்திலுமே வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்றது மூலியமா நம்ம பாசிவ் இன்கம் வந்து நம்மளால ஜென்ரேட் பண்ண முடியும். ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்டிங் எப்படி பண்ணணும், கிரிப்டோ கரன்சில எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், கிரிப்டோ கரன்சில ஸ்டேக்கிங் எப்படி பண்ணணும் அப்படின்ற நாலேஜை நீங்க டெவலப் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இது மூலியமா உங்களால ஒரு சைடு இன்கம், பாசிவ் இன்கம் வந்து கண்டிப்பா ஜென்ரேட் பண்ண முடியும். இப்போ ஸ்டாக் மார்க்கெட் பொறுத்த அளவுக்கு வந்து ட்ரேடிங் அப்படின்றது நான் ரெக்கமெண்ட் பண்ணல. நான் ரெக்கமெண்ட் பண்றது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றத நான் ரெக்கமெண்ட் பண்றேன். இப்போ லாங் டர்ம்ல நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்க, இப்போ டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய ஸ்டாக்ஸா நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுல பாசிவ் இன்கம் வரக்கூடிய வாய்ப்புகள் வந்து அதிகமா இருக்கு. லாங் டர்ம் அப்படின்றது நான் என்ன மீன் பண்றேன் அப்படின்னா ஃபண்டமெண்டலா நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்கக்கூடிய கம்பெனிஸா வந்து நீங்க சூஸ் பண்ணுங்க. நல்ல வந்து ஒரு எந்த இண்டஸ்ட்ரி வந்து ஃபியூச்சர்ல நல்ல ஒரு பூம் ஆகி போகும், ஒரு 5 years கழிச்சு 10 years கழிச்சு எந்த இண்டஸ்ட்ரிக்கு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு அப்படின்றத பார்த்து அதே நேரத்தில் நல்ல டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய ஸ்டாக்ஸா நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு டிவிடெண்ட் மூலியமா ஒரு பாசிவ் இன்கம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அதே நேரத்தில் கிரிப்டோ கரன்சி பொறுத்த அளவுக்கு டாப் 50 கிரிப்டோ கரன்சிஸ்ல அதுக்குள்ளார நம்ம சூஸ் பண்ணி நம்ம பண்ணலாம். ஒரு நல்ல ஒரு கிரிப்டோ கரன்சி எக்ஸ்சேஞ்ச், ஃபார் எக்ஸாம்பிள் பைனான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்சேஞ்ச் இருக்கு, crypto.com அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்சேஞ்ச் இருக்கு. இந்த மாதிரி பாப்புலரான நான் வந்து இந்த கிரிப்டோ கரன்சி வந்து எக்ஸ்சேஞ்ச் யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணல. ஒரு எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு நான் சொல்றேன். இப்போ இதுல வந்து என்ன மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கு அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பிட்காயின், எத்தீரியம், பிஎன்பி இந்த மாதிரி காயின்ஸ் வந்து நீங்க அதுல பர்ச்சேஸ் பண்றீங்க அப்படின்னா அந்த காயின்ஸே வந்து அதுல நீங்க ஸ்டேக்கிங் பண்றது மூலியமா உங்களால பாசிவ் இன்கம் வந்து ஜென்ரேட் பண்ண முடியும். இப்போ பேங்க்ல வந்து நம்ம ஒரு பிக்ஸ்ட் டெபாசிட் பண்றோம், நமக்கு வந்து ஒரு வருஷத்துக்கு 7% 8% இன்ட்ரெஸ்ட் கொடுக்குற மாதிரி நீங்க பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய கிரிப்டோ கரன்சியை அதுலயே பிக்ஸட் டெபாசிட் பண்றது மூலியமா உங்களுக்கு வந்து ஒரு பாசிவ் இன்கம் வரக்கூடிய சான்சஸ் வந்து அதிகமா இருக்கு. ஸோ நீங்க ஒரு ஜாப்ல இருந்தே நீங்க பாசிவ் இன்கம் நீங்க ஜென்ரேட் பண்றதுக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண இந்த 5 பிசினஸ் ஐடியாஸ் வந்து கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதுல உங்களுக்கு ஏதாவது ஒரு டவுட்ஸ் இருக்கு, உங்களுக்கு கிளாரிபிகேஷன் இருக்கு அப்படின்னா நீங்க வந்து கமெண்ட் பண்ணுங்க. என்னோட வாட்ஸ்அப் நம்பரை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், நீங்க வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்க. உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் சம்பந்தமா உங்களுக்கு எதுவும் ஒரு டவுட்ஸ் இருக்கு, இல்ல இன்சூரன்ஸ் சம்பந்தமா உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருக்கு, டேர்ம் இன்சூரன்ஸ் சம்பந்தமா, ஹெல்த் இன்சூரன்ஸ் சம்பந்தமா உங்களுக்கு எதுவும் இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா நீங்க தாராளமா வந்து நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ வந்து கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை கண்டிப்பா நீங்க லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் இந்த வீடியோ வந்து நீங்க கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. நம்மளோட சேனலை நீங்க என்ன சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சேனலை கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோல உங்களை நான் மீட் பண்றேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரம் 0 to Hero, Jeeva.